என்னுடைய குருநாதரும் அப்புறம் பார்த்திபன் சாரும் தான். திடீர்னு ஃபோன் பண்ணுவேன், சார் பேசணும்னு தோணுச்சு சார் அப்படின்னு. அவரும் அதே சொல்லுவார், உங்களோட பேசணும்னு தோணுச்சு, சந்திப்போம் எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு மனிதர். தன்னம்பிக்கை, நேர்மை, உழைப்பு எல்லாம் சேர்த்தா பார்த்திபன் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த படம் வெல்லும். டிஸ்கஷன் ஏப்பா எங்கப்பா வாப்பா. ஒரு கதை இல்லாத படம் இருக்கு இல்லையா, பொதுவா இப்ப எல்லா படம் பார்த்துட்டு சொல்லுவோம் ஒரு கதையும் இல்ல இந்த படத்துல ஏன் எடுத்தாங்கன்னு. ஆனா ஒருத்தர் கதை இல்லைன்னு சொல்லி எடுக்கிறாரு. போய் சொல்றாரு, முரட்டுத்தனமா ஒரு கதை வச்சிருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கதை இருக்கு உள்ள, ஆனா கதை இல்லைன்னு போய் சொல்ற மாதிரி இருக்கு. அந்த சாங்ல தெரிஞ்சது எனக்கு. உனக்கு எதாவது தெரிஞ்சது? டிஸ்கஷன் ஆரம்பிச்சோம், சார் சொன்ன மாதிரி வேற எங்கிட்டோ போயிட்டு இருக்கு. இந்த படத்துல நம்ம பார்த்த ட்ரெய்லர்ல நமக்கு அதுக்குள்ள என்ன கதை இருக்கு இருந்ததா, நம்ம ஏதாவது உணர்ந்தோமா, அந்த ஏரியாக்குள்ள போனா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்ல நம்ம முடிக்க போறோம், ஆடியோ லிஸ்ட் பண்ணலாம். சரி, அது அப்புறமா வச்சுக்கலாமாப்பா. எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு முதல்ல ஆரம்பிக்கிறேப்பா நீ. நானும் பார்த்தேன், ஏதாச்சும் ஒரு இலக்கை நோக்கி போறோமான்னா ஆளுக்கால ஒரு பக்கம் இழுத்துட்டு ரொம்ப கேவலமா நினைப்பாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். இந்த டைரக்டர் மேல உட்காந்துட்டு இவ்வளவு கேவலமா டிஸ்கஸ் பண்றாங்களே. விஜய் இப்போ ஒன்னா அவரை பாராட்டணும், இல்லைன்னு இதுக்கு என்ன கதை இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் பேசணும். ஆளுக்காலு எதையோ பேசிக்கிட்டே இருக்கிறோம். சார் பெண்கள் பேசுறது இதுதான் டைரக்டருங்க. தயவு பண்ணி புரிஞ்சுக்க, பெண்கள் ரொம்ப கை தட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதாவது பார்த்திபன் எப்பவுமே சார் பேசுறேன் சார், குறுக்க பேசுவோம் சார். நாங்களும் அசிஸ்டன்ட், நீங்க பார்த்திபன் எதையுமே வித்தியாசமா செய்வாருன்னு எல்லாரும் அவரை உசுப்பேத்தி விட்டு, அவரு டெய்லி போய் படுத்தாருன்னா எப்படி இன்னைக்கு வித்தியாசமா படுத்துங்கிறது, காலையில எப்படி இப்படித்தானே டீ குடிச்சோம், அதுக்கப்புறம் நாளைக்கு மத்தியானம் ஈவினிங் வேற மாதிரி டீ குடிக்கணுமே. இவர் இந்த ரேஞ்சில் கொண்டு போய் விட்டுறாதீங்க தயவு பண்ணி. அவரு நம்ம எல்லாம் பார்த்து பொறாமப்படுற மாதிரியான ஒரு இயக்குனர். உண்மையிலுமே ஒரு சிறப்பான இயக்குனர். அவருடைய முதல் படத்திலேயே கதை இல்லை, இந்த படத்துல மட்டும் கதை இல்லைன்னு நான் சொல்ல வரல. முதல் படத்திலேயே கதை இல்லை. பார்த்துட்டு இதுல என்னங்க கதைனோ ஒரு கதாபாத்திரம், அது ஒரு கேரக்டரைசேஷன். காசு கொடுத்தா என்ன வேணாலும் செய்வான். அந்த ஒரு கதாபாத்திரத்தை மட்டும் வச்சுட்டு ஒரு படம் எடுத்தார், அதுலேயும் கதை இல்லை. ஸோ இதில் அந்த மாதிரி வில்லங்கமான ஒரு கதாபாத்திரம் இருக்கும், இல்லைன்னா ஒரு சீனி கார்டு இருக்கும், ஒரு புதுசான ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கும். அதனால கதை இருக்குன்னு அவசியம் இல்லை. நிறைய படத்துக்கு நம்ம கதை இருக்குன்னு போய் ஏமாந்து ரொம்ப வெறுத்து போய் வந்திருக்க முடியாது. இப்போ வர்ற படங்கள்லாம் நிறைய படங்கள் கதை இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ணி உள்ளே கொண்டு போவாங்க, ஆனால் ஒன்றுமே இருக்காது. இப்படி பண்ணிட்டானுங்களே. ஸோ அந்த மாதிரி அவர் முதல்லயே ஓப்பனாக சொல்லிட்டாரு, கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் போட்டு அதுலேயே கதை இருக்கு, கீழே இதில் கதை இல்லை அப்படி போடுறாரு. அப்படின்னா ஒரு வில்லங்கமாக நம்மளை எல்லாத்தையும் நான் இது மாதிரி ஒரு விஷயம் அவருடைய திருத்துருவம் கொஞ்சம் என் மைண்ட்லேயும் ஒர்க் அவுட் ஆச்சு. நான் சின்ன கவுண்டர் படம் சூப்பர் ஹிட்டாக ஓடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சிங்காரவேலன்னு ஒரு படம், அதில் பஞ்சன்னா ஒரே வரியில் கதை சொன்னார், காணாமல் போன அத்தை மகளை கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு ஒரு ஹீரோ தேவையா, கமலஹாசன் தேவையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அவர் வச்சு தான் எடுக்கின்றது தலைவிதி. அன்னைக்கு இளையராஜா தயாரிப்பாளர், நம்ம ஒன்றும் பேச முடியாது. இந்த சமயத்தில் 13 ரீலுமே ஃபர்ஸ்ட் சீன்லயே தெரிஞ்சு போறாரு, இவர் கண்டுபிடிக்க போறாரு, கல்யாணம் பண்ணிக்க போறாரு. 13 ரீலும் ஒருத்தர் சிரிக்க வச்சே படம் எடுக்கணுன்ற ஒரு மிகப்பெரிய சுமையை சுமந்தேன். அதுக்கப்புறம் சின்ன கவுண்டருக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஓடாம போச்சுன்னா என்ன பண்ணது, நானே சொன்னேன், தயவு செஞ்சு மூளையை கழட்டி வச்சுட்டு படம் பார்க்க வாங்க, அப்பதான் இதை புரிஞ்சுக்க முடியும். இதுதான் என்னுடைய முதல் அட்வர்டைஸ்மெண்ட். அது அவர்கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். நன்றி உதயகுமார் சார். இப்படி ஒரு சபையில சொல்லணும், இப்படி மிகச் சிறப்பான விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற பார்த்திபன் 25 ஆண்டு காலமாக இன்னும் சினிமாவில் இருக்கிறதே மிகப்பெரிய விஷயம். எத்தனை இயக்குநர்கள் அந்த மாதிரி இருக்க போறாங்கன்னு தெரியாது. நிச்சயமாக பார்த்திபன் இன்னும் 50 ஆண்டுகள், இன்னும் 100 ஆண்டுகள், சினிமா 100 ஆண்டு, சினிமா 200வது ஆண்டு வரையிலும் உங்களுடைய படங்களும் உங்களுடைய வித்தியாசமான சிந்தனைகளும் வெற்றி பெற வேண்டும் என்று கூறி நான் வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன்.